கொரோனாவை விட கொடியவர்கள் பாஜக அரசுதான் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை அமைந்தகரையில் திமுக சார்பில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர், எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமநிலை சமுதாயத்தை அமைக்க உறுதியேற்போம், வென்று காட்டுவோம் என்றார். மத்தியில் ஆளும் பாஜக இந்தியை திணிக்க காரணம் ஹிந்தி பேசும் மக்களை ஏமாற்ற என்ற அவர், குறைந்தபட்சம் இந்தி பேசும் மக்களுக்காவது நன்மை செய்திருக்கிறார்களா என்று கேள்வி எழுப்பினார். ராமர் கோயிலை காண்பித்து திசை திருப்ப பார்ப்பதாக விமர்சித்த முதலமைச்சர் ஸ்டாலின், இந்த முறை வடமாநிலங்களிலும் பாஜக வெற்றி பெற முடியாது என்றார். இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசானது இந்திய மொழியை திணிக்கிறதுக்கு காரணம் இந்தி பேசும் மக்களை ஏமாத்துறதுக்கு தான். பாஜகவுக்கு அதிகம் வாக்களிக்கிறது யாரு? வடமாநில மக்கள். குறைந்தபட்சம் இந்தி பேசும் வட மாநிலங்களுக்காவது எந்த நன்மையாவது செஞ்சிருக்காங்களா? கொரோனா காலத்தில் திடீர்னு ஊரடங்கு போடப்பட்டதால தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு கூட இந்தி பேசுகிற மக்களுக்கு பேருந்து வசதியை ஏற்படுத்தி தராம பல நூறு கிலோமீட்டர் தூரம் மக்கள் நடந்து தங்களுடைய ஊருக்கு போன கொடுமையை பார்த்து நாம் கண்ணீர் விட்டோம். பலர் தண்டவாளத்தில் நசுங்கி இறந்தாங்க. அப்படின்னா கொரோனாவை விட கொடியவங்க யாருன்னா பாஜக அரசு தான். மக்களை இப்போ ராமர் கோயிலை காண்பிச்சு திசை திருப்ப பார்க்குறாங்க. மக்களை ஏமாத்துற பாஜகவோட அரசியல் வடமாநில மக்கள் இனியும் நம்ப தயாராக இல்லை. இந்த முறை வட மாநிலங்களிலும் பாஜக வெற்றி பெற முடியாது, அதுதான் உண்மை. பாஜகவின் அனைத்து மக்கள் விரோத செயல்களுக்கும் ஆமாசாமி போட்டவர்தான் பழனிசாமி என்று குற்றம் சாட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின், இந்தியா கூட்டணியின் வெற்றியில் இந்தியாவின் எதிர்காலம் உள்ளது என்றார். இவ்வளவு நாளா பாஜக கூடவே இருந்து அவங்களோட மக்கள் விரோத செயல்கள் எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டவர் தான் பழனிசாமி. பாஜகவோட பாதம் தாங்கியா பவனி வராரு. தமிழ்நாட்டின் உரிமைகள் அனைத்தையும் டெல்லியில் அடகு வச்சாரு. தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றுறதுலேயே 4 ஆண்டுகள் ஓட்டிட்டாரு. நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் எல்லா இடத்திலையும் தோற்கடிக்கப்பட்டாகணும். இந்தியா கூட்டணியுடைய வெற்றியில தான் இந்தியாவுடைய எதிர்காலமே இருக்கு. இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி உண்மையான கூட்டாட்சி அமையும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.